இன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 17th 18th சாப்டர் பார்க்க போகிறோம். என்னென்னா கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி அண்ட் தமிழ் கம்ப்யூட்டிங். கம்ப்யூட்டர் எத்திக்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். எத்திக்ஸ்னாலே நன்னெறியை தான் என்ன சொல்கிறாங்க, எத்திக்ஸ். நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறப்போ, இந்த நெட்வொர்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ என்னென்ன நன்னெறிகளை பின்பற்றணும், அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, அதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். எத்திக்ஸ். Ethics means what is wrong and what is right. It is a set of moral principles that rule the behavior of individuals who use computers. எது கரெக்டு எது தப்புன்னு பார்க்க சொல்கிறது தான் எத்திக்ஸ். அது கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்கள அந்த தனிப்பட்ட மனிதனை பொறுத்தது தான் இந்த எத்திக்ஸுங்கிறது. இது மாரல் பிரின்சிபிள்ஸ். கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறப்போ பின்பற்ற வேண்டிய மாரல் பிரின்சிபிள்ஸ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்யூட்டர் எத்திக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன் சைஃபர் வேர்ல்ட் தேர் ஆர் சர்டன் ஸ்டாண்டர்ட்ஸ் சச்சஸ். அப்படின்னா சைஃபர் வேர்ல்டில் நம்ம இப்போது கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி வரப்போ அந்த சைஃபர் இதில் நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்டு வேர்ட்ஸ். அதெல்லாம்னா டு நாட் யூஸ் பிரைவேட்டட் சாஃப்ட்வேர். அப்படின்னா திருட்டுத்தனமான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. டு நாட் யூஸ் பிரைவேட்டட் சாஃப்ட்வேர்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டு நாட் யூஸ் அன்ஆத்தரைஸ்டு யூசர் அக்கௌண்ட். நமக்கு தெரியாதவங்களோட யூசர் அக்கௌண்ட்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. அதான் டு நாட் யூஸ் அன்ஆத்தரைஸ்டு யூசர் அக்கௌண்ட்ஸ். நெக்ஸ்ட், டு நாட் ஸ்டீல் அதர்ஸ் பாஸ்வேர்ட். மற்றவங்களோட பாஸ்வேர்டை நம்ம திருடி அது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட், டு நாட் ஹேக். ஹேக்குங்கிறது மற்றவங்களோட இதில் இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடாது, இந்த ஊடுருவல் செய்யக்கூடாது. டு நாட் ஹேக். இதெல்லாமே சைஃபர் வேர்டில் யூஸ் பண்ணுற சர்டன் ஸ்டாண்டர்ட் வேர்ட்ஸ் தான் என்ன இதெல்லாமே. நெக்ஸ்ட் கைட்லைன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். இந்த எத்திக்ஸ்னால் நன்னறின்னு பார்த்தோம். அதை ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா ஃபர்ஸ்ட் ஹானஸ்டி. ஹானஸ்டினா உண்மைத்தன்மை தான் ஹானஸ்டின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ரெஸ்பெக்ட், ப்ரொஃபஷனலிசம், ஒபே த லா, ரெஸ்பான்சிபிலிட்டி. இதெல்லாமே கைட்லைன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ். கைட்லைன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் இது 2 மார்க்கில் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணி கேட்பாங்க. கைட்லைன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ்னால் ஃபர்ஸ்ட் ஹானஸ்டினா நம்ம யூசருக்கு உண்மையாக இருக்கணும். அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருமே உண்மையுடையவங்களாக இருக்கணும். அதான் ஹானஸ்டின்னு சொல்கிறாங்க. கான்ஃபிடென்ஷியாலிட்டினா நம்பிக்கை உடையவர்களாக இருக்கணும். நம்ம ஒரு அடுத்தவங்களோட பாஸ்வேர்டு திருடக்கூடாது. நம்மளோட பாஸ்வேர்டு நம்ம சேஃபாக வச்சுக்கணும். நம்ம தெரியாதவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. கான்ஃபிடென்ஷியாலிட்டி. நெக்ஸ்ட் ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட்னா மரியாதை. இந்த யூஸ் பண்ணுற ஒவ்வொருவங்களுமே மரியாதை கொடுக்குற மாதிரி நடந்துக்கணும், ரெஸ்பெக்ட். நெக்ஸ்ட் ப்ரொஃபஷனலிசம். அப்படின்னா தொழில்துறை. அப்படின்னா நம்ம பிஸ்னஸில் யூஸ் பண்ணுறவங்க அதுக்குள்ளே அந்தந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு இதுலேயும் நெட்வொர்க்கை யூஸ் பண்ணிக்கணும். ஒபே த லா. இதுக்குன்னு கொஞ்சம் லாஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணணும். இந்த நெட்வொர்க் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், அதுக்குன்னு வச்சுருக்க அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணதான் ஒபே த லா. ரெஸ்பான்சிபிலிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டினா அந்த ஒவ்வொரு ஆக்ஷன்ஸுக்கு ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அது ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த யூசர் ஆக்ஷன் சொல்கிறாங்க. யூசரோட ஆக்ஷன்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டி. நெக்ஸ்ட் எத்திக்கல் இஷ்யூஸ். எத்திக்கல் இஷ்யூஸ்னாலே பிரச்சனைகளை தான் இஷ்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. எத்திக்கல் இஷ்யூஸ்னால் ஒரு தனி மனிதனுக்கோ அல்ல ஒரு நிறுவனத்திற்காக இருக்கலாம், அவங்களுக்கு அது வேறு பிரச்சனையை தான் என்ன சொல்கிறாங்க, இஷ்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. இதில் எது சரி எது தவறு அப்படி தீர்மானிக்கிறதுக்கு கொஞ்சம் எத்திக்ஸ் வச்சுருக்காங்க. அதுதான் எத்திக்கல் இஷ்யூஸ்ன்னு சொல்கிறாங்க. அண்ட் எத்திக்கல் இஷ்யூ இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் இஷ்யூ that requires a person or organization to choose between alternatives that must be evaluated at right or wrong. ஒரு கம்பெனிக்கா இல்லை ஒரு தனி மனிதனுக்கா வர பிரச்சனையில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கிறது அந்த யூஸ் பண்ணுறதா எத்திக்கல் இஷ்யூஸ். அதில் சம் எத்திக்கல் இஷ்யூஸ் ஆர் லிஸ்டட். ஃபர்ஸ்ட் சைஃபர் கிரைம். எத்திக்கல் இஷ்யூஸ்: சைஃபர் கிரைம், சாஃப்ட்வேர் பைரசி, unauthorized access, hacking, use of computers to commit fraud, sabotage in a form of viruses, making false claims using computers. இதெல்லாமே ethical issues. ethical issues அது எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வச்சிருக்க ethical issues தான் ethical சொல்றாங்க. நெக்ஸ்ட் சைஃபர் கிரைம். சைஃபர் கிரைம்னா இணைய குற்றங்கள். ஆன்லைன் யூஸ் பண்ணுறப்போ என்னென்ன குற்றங்கள் பண்ணுறாங்க அதான் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. சைஃபர் கிரைம்ஸ் கிரைம் ஃபங்க்ஷன், சைஃபர் ஸ்டாக்கிங், ஹார்வெஸ்டிங், identity theft, intellectual property theft, salami slicing, scam, spam, spoofing. இதெல்லாமே சைஃபர் கிரைம்னு சொல்கிறாங்க. சைஃபர் கிரைம்னா இன்டெலெக்சுவல் ஒயிட் காலர் கிரைம்னு சொல்கிறாங்க. அறிவுசார் திருட்டை தான் என்ன சொல்கிறாங்க, சைஃபர் கிரைம். அறிவுசார் திருட்டு. நம்ம இன்டெலிஜென்ட்டாக திருட்டு தானே பண்ணுறாங்க. அதை சைஃபர் கிரைம்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்
கிரைம் ஃபங்க்ஷன். கிரைம் ஃபங்க்ஷன்னா ஒருத்தங்களை அச்சுறுத்துறது, இல்லைன்னா பிளாக்மெயில் பண்ணுறது, அப்புறம் வந்து மிரட்டி, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேனையா இல்லை ஒரு பர்சனையா வந்து நம்ம மிரட்டி பணம் பறிக்கிறது என்ன சொல்கிறாங்க? கிரைம் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. கிரைம் ஃபங்க்ஷன்னா அச்சுறுத்துறது, மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணி ஒருத்தங்கள்டேருந்து காசு பிடுங்கிறது தான் வந்து கிரைம் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சைஃபர் ஸ்டால்கிங். சைஃபர் ஸ்டால்கிங்னா ஹராசிங் த்ரூ ஆன்லைன் மூலமாக வந்து திருட்டுத்தனம் பண்ணுறது வந்து சைஃபர் ஸ்டால்கிங் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹார்வெஸ்டிங்னா அறநுடைத்தல்னு சொல்கிறாங்க. இது வந்து சட்டவிரோதமாக இன்னொருத்தவங்களோட நம்ம இமெயில் அக்கௌண்ட்டா இல்லை பாஸ்வேர்டையா திருடி அது மூலமாக காசு திருடுறது. ஹார்வெஸ்டிங்னா அறநுடைத்தல். அப்படின்னா சட்டவிரோதமாக நம்ம இன்னொருத்தவங்களோட பாஸ்வேர்டையா யூசர் நேமா திருடி அது மூலமாக காசு சம்பாதிக்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்வெஸ்டிங் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிட்டி திஃப்ட். ஐடென்டிட்டி திஃப்ட்னா நிதி ஆதாயத்திற்காக ஒரு தனி நபரோட அடையாளத்தை பயன்படுத்துறது. காசுக்காக நம்ம இன்னொருத்தவங்களோட ஐடென்டிட்டியை வந்து யூஸ் பண்ணி காசு திருடுறது தான் வந்து ஐடென்டிட்டி திஃப்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி திஃப்ட். அப்படின்னா ஒரு நிறுவனத்தாலோ இல்லை ஒரு தனி நபராலோ உருவாக்கப்பட்ட அந்த அறிவுசார் செயல்களை வந்து திருடுறதா வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஒரு ப்ரோக்ராமராக இருக்கலாம், இதை மாதிரி திருடுறது அறிவுசார் திருட்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி திஃப்ட். ஒரு தனி நபராக இருக்கலாம், இல்லை ஒரு கம்பெனி அவங்க வந்து உருவாக்குன ஒரு சாஃப்ட்வேரை ஒரு அப்ளிகேஷனை திருடுறதா வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி திஃப்ட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து சலாமி ஸ்லைசிங்னா ஒரு இணையம் மூலமா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இதை வந்து திருடுறதா வந்து சலாமி ஸ்லைசிங். இணையம் மூலமா ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் இதை வந்து காசை வந்து திருடுறதா வந்து சலாமி ஸ்லைசிங் சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்கேம்னா இந்த உண்மை இல்லாத ஒரு பொருளை வந்து உண்மை அடிக்கடி சொல்லி நம்ம உண்மை என்று மக்களை ஏமாத்துறது. உண்மை இல்லாத ஒரு பொருளை வந்து உண்மை திருப்பி சொல்லி வந்து அதை வந்து உண்மை மாதிரி நம்ப வைக்கிறது. அதான் என்ன சொல்றாங்கன்னா ஸ்கேம்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்பேம்னா நமக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து நமக்கு மெயில் ஒரு மெசேஜ் வரலாம். அது வந்து நமக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து வரலாம். ஆனா வந்து நம்ம வர மெசேஜ் வந்து நமக்கு தெரிஞ்சு நமக்கு தேவையான ஒரு மெசேஜா இருக்கும். நமக்கு தெரியாத இடத்துல இருந்து நமக்கு தெரிந்த ஒரு தகவலை வந்து அனுப்பி அது மூலம் ஏதாவது ஹேக்கிங் பண்றதுதான் வந்து ஸ்பேம்னு சொல்றாங்க. ஸ்பேம்னா நமக்கு தெரியாத இடத்துல இருந்து நமக்கு தெரிந்த தகவலை வந்து அனுப்பி அது மூலம் திருட்டுத்தனம் பண்றதுதான் வந்து ஸ்பேம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பூஃபிங்னா நமக்கு தேவையே இருக்காது, அந்த மாதிரி அடிக்கடி இமெயில்ஸ் வந்து அது மூலமா ஏதாவது டிரான்சாக்ஷன் அந்த மாதிரி பண்றதா வந்து ஸ்பூஃபிங்னு சொல்றாங்க. தேவையில்லாத ஒரு இமெயில் மூலம் அடிக்கடி தேவையில்லாத இமெயில்கள் வந்து அது மூலம் ஏதாவது ஹேக்கிங் பண்றதா வந்து ஸ்பூஃபிங் சொல்றாங்க. இதெல்லாமே வந்து சைஃபர் கிரைம்ஸ். 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, 2 மார்க்ஸ்ல லிஸ்ட் அவுட் பண்ணி கேட்பாங்க. சைஃபர் கிரைம்ஸ் இணைய குற்றங்கள், கிரைம் ஃபங்க்ஷன், சைஃபர் ஸ்டாக்கிங், harvesting, identity theft, intellectual property theft, salami slicing, scam, spam, spoofing. இதெல்லாம் வந்து cypher crimes. Next வந்து cypher security and threats. Cypher security and threats. இதுல வந்து cypher attacks. Cypher attacks are launched primarily for causing significant damage to a computer system or for stealing important information from an individual or from an organization. இது வந்து ஒரு கம்ப்யூட்டரா இல்ல ஒரு தனி மனிதனையா இல்ல ஒரு கம்பெனியா அவங்களுக்கு வந்து ஏதாவது சைஃபர் அட்டாக்ஸ் மூலம் ஏதாவது டேமேஜ் வருதுதான் வந்து என்ன சொல்றாங்க சைஃபர் அட்டாக்ஸ் சொல்றாங்க. இதுல டைப்ஸ் ஆஃப் சைஃபர் அட்டாக்ஸ் வைரஸ், வார்ம்ஸ், ஸ்பைவேர், ரான்சம்வேர் நாலுமே வந்து டைப்ஸ் ஆஃப் சைஃபர் அட்டாக்ஸ். சைஃபர் அட்டாக்ஸ் டைப்ஸ் வந்து வைரஸ், வார்ம்ஸ், ஸ்பைவேர், ரான்சம்வேர். இது வந்து 5 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, நாளையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து வைரஸ்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் தான் என்ன சொல்றாங்கன்னா வைரஸ்னு சொல்றாங்க. A virus is a small piece of computer code that can repeat itself and spreads from one computer to another by attaching itself to another computer file. அப்படின்னா ஒரு வைரஸ்ங்கிறது ஒரு கம்ப்யூட்டர் கோடு, ஒரு ப்ரோக்ராம் தான் என்ன சொல்றாங்க வைரஸ்னு சொல்றாங்க. அது வந்து திரும்ப வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டர்ல போய் அந்த ஃபைல்கள் மூலமா வந்து அது பரவுது. அதான் வந்து வைரஸ். எக்ஸாம்பிள் வந்து ட்ரோஜன்ங்கிறது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் வைரஸ் ட்ரோஜன். எக்ஸாம்பிள் ட்ரோஜன். வைரஸ்னா ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம், அது வந்து திரும்ப மீண்டும் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போய் ஒவ்வொரு ஃபைல்ஸா வந்து பரவுது. அதான் வந்து வைரஸ். நெக்ஸ்ட் வந்து வார்ம்ஸ்ங்கிறது வந்து
worms are self-repeating and do not require a computer program to attach themselves. அப்படின்னா wormsங்கிறது வந்து இது ஒரு வைரஸ் மாதிரி தான். ஆனா வந்து இது திரும்ப திரும்ப பரவும். ஆனா இதுக்கு ஒரு ப்ரோக்ராம்ஸ் தேவையில்லை. வைரஸ்ங்கிறது ஒரு ப்ரோக்ராம்னு பார்த்தோம். இதுல வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஆனா அது வந்து திரும்ப திரும்ப வந்து பரவிட்டே இருக்குது. அது பாதிப்பு ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை வந்து பாதிப்புக்குள்ளாக்கி அதுவாவே வந்து யூசருக்கு வந்து தெரிவிக்குது இந்த பாதிப்புக்குள்ளாச்சுன்னு. அதான் வந்து வார்ம்ஸ்ங்கிறது வந்து ரிப்பீட்டடா வந்து அதுவாவே திரும்ப திரும்ப வந்து பரவும். அதுக்கு வந்து ப்ரோக்ராம் தேவையில்லை. அது பாதிப்புக்குள்ளானதுக்கு அப்புறம் அதுவாவே யூசருக்கு வந்து பாதிப்புக்குள்ளானது வந்து டிடெக்ட் பண்ணி காட்டுது. வந்து வார்ம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைவேர்ங்கிறது நம்ம நார்மலா வந்து நம்ம ஏதாவது ஆன்லைன்ல சர்ச் பண்றப்போ லிங்க்ஸ் கிளிக் பண்றப்போ அது மூலம் வந்து அட்டாக் பண்றதா வந்து ஸ்பைவேர் கேன் பி installed on a computer automatically when the attachments are opened by clicking on links or by downloading infetched software. அப்படின்னா நம்ம ஒரு லிங்க் ஏதாவது கிளிக் பண்றோம் இல்ல அதை டவுன்லோட் பண்றோம் அதை ஓபன் பண்ணி பாக்குறோம் அந்த மாதிரி டைம்ல நமக்கு வைரஸ் அஃபெக்ட் பண்றதுதான் என்ன சொல்றோம் ஸ்பைவேர்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து ransomware. Ransomware is a type of malicious program that demands payments after launching a cipher attack on a computer system. அப்படின்னா இது இணைய தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பணம் கேட்டு தீங்கிழைப்பது, காசு கேட்டு வந்து தீங்கிழைக்கிறதா வந்து என்ன சொல்றாங்கன்னா ransomware. இந்த ransomware இந்த சைஃபர் அட்டாக் மூலம் என்ன நடக்குதுன்னா ஒவ்வொரு இயர் வருஷத்துலயும் வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து லட்சக்கணக்கான காசு வந்து இதன் மூலம் இழந்து போறாங்க இந்த ransomware-ஆல. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷிங்னா என்னன்னு பார்க்க போறோம். Phishing is a type of computer crime used to steal user data including login name, password and credit card numbers. It occurs when an attacker targets a victim into opening an emailer and instant text message. அப்படின்னா இது வந்து ஒரு ஃபோன் காலா இருக்கலாம் இல்ல ஒரு மெசேஜா இருக்கலாம், ஒரு இமெயில் மூலமா வந்து நம்ம யூசரோட பாஸ்வேர்டையும் அந்த யூசர் அக்கௌண்டையும் திருடி அது மூலமா காசு சம்பாதிக்கிறது. வந்து ஃபிஷிங்னா இமெயில் மூலமாவோ இல்ல ஒரு மெசேஜ் மூலமாவோ ஃபோன் கால் மூலமாவோ நம்ம பாஸ்வேர்டு மற்றும் அந்த யூசர் அக்கௌண்ட்டை திருடி அது மூலமா காசு சம்பாதிக்கிறத என்ன சொல்றாங்கன்னா ஃபிஷிங்னு சொல்றாங்க. ஃபிஷிங் இது 2 மார்க் क्वेश्चनல கேட்பாங்க. ஃபிஷிங்னா என்ன? நெக்ஸ்ட் குக்கீஸ்னா a cookie is a small piece of data sent from a website and stored on a user's computer memory. வந்து குக்கீஸ்ங்கிறது வந்து ஒரு ஸ்மால் செட் ஆஃப் ஒரு டேட்டா தான் என்ன சொல்றாங்க குக்கின்னு சொல்றாங்க. இது வந்து 2 மார்க்ல கேட்பாங்க. குக்கீஸ்னா cookie is a small piece of data sent from a website and stored on a user computer memory by the user's web browser while the user is browsing internet யூஸ் பண்றப்போ அனுப்பப்படுற ஒரு ஸ்மால் செட் ஆஃப் டேட்டாவை தான் என்ன சொல்றாங்க குக்கீஸ்ன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன். என்கிரிப்ஷன்னா நம்ம ஒருல இருந்து இன்னொன்னா கன்வெர்ட் பண்றோம், திருப்பி அந்த கன்வெர்ட் பண்றத திருப்பி டீக்ரிப்ட் பண்றோம். அதாவது என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன். Encryption and decryption are processes that ensure confidentially that only authorized persons can access the information. இது மூலம் என்னன்னா only authorized person மட்டும் தான் வந்து அந்த டேட்டாஸ் வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி கோடிங் பண்றதா encryption and decryption. Encryption is the process of translating the plain text data into random and mangled data. plain text dataவை நம்ம இன்னொரு நமக்கு புரியாத ஒரு லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதா வந்து encryption சொல்றாங்க. Translating the plain text data into random and mangled data. நமக்கு புரியாத மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணி கம்ப்யூட்டருக்கு கொடுத்துரும். அதான் வந்து encryption. டீக்ரிப்ஷன்ங்கிறது இதை வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ், நம்ம புரியாத அந்த மொழியை வந்து திருப்பி நமக்கு புரியுற மாதிரி பிளெயின் டெக்ஸ்ட்ல கொடுக்கறதா வந்து டீக்ரிப்ஷன். Decryption is the reverse process of converting the cipher text back to plain text. அந்த cipher text நம்ம முன்னாடி கன்வெர்ட் பண்ணி அந்த cipher text வந்து திருப்பி plain text வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதா வந்து decryption சொல்றாங்க. Encryption and decryption are done by cryptography. அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த என்கிரிப்ஷனும் டீக்ரிப்ஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து 2 types of encryption. என்கிரிப்ஷன்ல வந்து 2 types இருக்கு. சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன், பப்ளிக் கீ என்கிரிப்ஷன். இது வந்து 2 மார்க்ல கேட்பாங்க. டைப்ஸ் ஆஃப் என்கிரிப்ஷன், சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன், பப்ளிக் கீ என்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் வந்து தமிழ் கம்ப்யூட்டிங்.
தமிழ் கம்ப்யூட்டிங். நம்ம நார்மலாக வந்து இங்கிலீஷில் தான் கம்ப்யூட்டரில் நெட்ஒர்க்னால எதுனாலும் யூஸ் பண்ணுறோம். தமிழில் இப்போ வந்து எல்லாமே தமிழ்லேயே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்ணியிருக்காங்க, டைப் ரைட்டிங் எல்லாமே தமிழில் வந்து டாக்குமெண்டேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே தமிழில் வந்திருக்கு. அதை பற்றி தான் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து search engines in Tamil. Search engines in Tamil. The search engines are used to search any information from the cyberspace. நம்ம எந்த ஒரு டேட்டாவையும் சர்ச் பண்றதுக்கு யூஸ் பண்றத என்ன சொல்றோம்? சர்ச் என்ஜின்ஸ் சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், அந்த பிங், அதெல்லாமே வந்து சர்ச் என்ஜின்ஸ் தான். நம்ம கூகுள் அண்ட் பிங் provide searching facilities in Tamil. தமிழ்ல வந்து கூகுளும் பிங்ங்கிற அந்த சர்ச் என்ஜின்ஸ் வந்து ரெண்டுமே வந்து தமிழ்ல சர்ச் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸை வழங்குது. which means you can search everything through Tamil. தமிழ்ல நம்ம எதுனாலும் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். A Google search engine gives you an inbuilt Tamil virtual keyboard. இந்த கூகுள் என்ன பண்ணுதுன்னா ஒரு inbuilt virtual keyboard கூட அலோவ் பண்ணுது. நம்ம அதுல சர்ச் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு கீபோர்டையும் அலோவ் பண்ணுது. வந்து சர்ச் என்ஜின்ஸ் இன் தமிழ். இது 1 மார்க்ல கேட்கலாம். எந்தெந்த சர்ச் என்ஜின்ஸ் எல்லாம் தமிழுக்கு யூஸ் பண்றாங்கன்னா கூகுள் அண்ட் பிங் ரெண்டுமே வந்து தமிழ் சர்ச் என்ஜின்ஸ். நெக்ஸ்ட் வந்து e-governance. e-governance getting government services through internet is known as e-governance. நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ற சேவைகள், தமிழ் அரசாங்கத்தோட அந்த சேவைகள் எல்லாம் நம்ம ஆன்லைன்ல கிடைக்கப்படுறது தான் வந்து e-governance சொல்றாங்க. Government of Tamil Nadu has been giving its services through internet. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த அவங்களோட சர்வீசஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் இன்டர்நெட்ல வந்து சர்வீஸ் பண்ணிருக்காங்க. One can get important announcement, government orders and government welfare schemes from the web portal of Government of Tamil Nadu. தமிழ்நாடு கவர்மெண்டோட வெப் போர்ட்டல்ல நம்ம வந்து அவங்களோட கவர்மெண்டோட இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்புறம் வந்து கவர்மெண்டோட ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதை வந்து e-governance. அரசாங்கத்தோட சேவைகளை ஆன்லைன்ல தெரிஞ்சுக்கிறது தான் வந்து e-governance. நெக்ஸ்ட் வந்து e-library. e-libraryனா நம்ம எந்த புக்ஸ்னாலும் ஆன்லைன்ல நம்ம ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லயே நிறைய புக்ஸ் எல்லாம் அலோவ் பண்றாங்க. e-library. e-libraries are portal or website of collection of e-books. நிறைய collection of books தான் e-library ன்னு சொல்றாங்க. Tamil e-library services provide thousands of Tamil books as e-books mostly of free of cost. free of cost தான் வந்து ஆன்லைன்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு. Tamil typing and interfaces software. Tamil is mostly used to type documents in word processors and search information from internet. நம்ம அது மூலமா இன்டர்நெட்ல இருந்து எந்த டேட்டாஸையும் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து familiar Tamil keyboard interfaces. keyboard interfaces இதெல்லாம் தமிழ்ல டைப் பண்றதுக்கு யூஸ் பண்ற keyboard interfaces. NHM writer, e-கலப்பை and லிப்பிக்கர் இந்த மூணுமே வந்து இந்த ஃபெமிலியரான கீபோர்ட் இன்டர்ஃபேசஸ். NHM ரைட்டர், e-கலப்பை, லிப்பிக்கர் இது மூணுமே வந்து இன்டர்ஃபேசஸ். கீபோர்ட்ல யூஸ் பண்ற இன்டர்ஃபேசஸ், தமிழ் கீபோர்ட் இன்டர்ஃபேசஸ். நெக்ஸ்ட் வந்து செல்லினம் அண்ட் பொன்மடல். செல்லினம், பொன்மடல் இந்த ரெண்டுமே வந்து ஃபெமிலியரான கீபோர்ட் லே அவுட். செல்லினம், பொன்மடல் தமிழ் கீபோர்ட் லே அவுட்ஸ் யூஸ் பண்றாங்க. இது வந்து 1 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. கீபோர்ட் லே அவுட்ஸ் அதெல்லாம் முக்கியமான செல்லினம், பொன்மடல் ரெண்டுமே வந்து முக்கியமான கீபோர்ட் லே அவுட்ஸ். நெக்ஸ்ட் வந்து தமிழ் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்ளிகேஷன். நம்ம நார்மலா இங்கிலீஷ்ல வந்து நான் டைப் பண்ணணும்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட், ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர், ஓவே, ஸ்டார் ஆஃபீஸ் ரைட்டர் அந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்றோம். அதே மாதிரி தமிழ்ல யூஸ் பண்றதுக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. அதான் ஃபேமஸ் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர்ஸ் லைக் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், ஓப்பன் ஆஃபீஸ் எக்ஸ்ட்ரா இதெல்லாமே வந்து கம்ப்ளீட் தமிழ் இன்டர்ஃபேஸ் ஃபெசிலிட்டி வந்து அலோவ் பண்ணுது. நம்ம இங்கிலீஷ்ல டைப் பண்ற மாதிரியே தமிழ் இதில் டைப் பண்றதுக்கு இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரும் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸும் வந்து தமிழ்ல டைப் பண்றதுக்கு அலோவ் பண்ணுது. எல்லாமே வந்து தமிழ் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அப்ளிகேஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்ளிகேஷன். தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது. தமிழ் பொறி, தமிழ் பொறின்னு ஒரு அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்றாங்க. தமிழ் பொறி இஸ் a தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்ளிகேஷன் having more than 30,000 தமிழ் வேர்ட்ஸ் ஈக்குவல் டு இங்கிலீஷ். 30,000க்கும் அதிகமான தமிழ் வார்த்தைகள் ஈக்குவலான இங்கிலீஷ் வார்த்தைகள் வந்து இந்த தமிழ் பொறிங்கிற அந்த அப்ளிகேஷன்ல வந்து இருக்கு. யூசிங் திஸ் அப்ளிகேஷன் we can translate small English sentences into தமிழ். சின்ன சின்ன தமிழ் வார்த்தைகளை கூட சென்டென்சஸ் வந்து நம்ம தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும். தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்ளிகேஷன் இது வந்து தமிழ் பொறி கேட்கலாம். தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்ளிகேஷன் எதுனா தமிழ் பொறி. நெக்ஸ்ட் வந்து தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ப்ரோக்ராமிங் நம்ம C++ அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை வந்து இப்போ தமிழ்ல வந்து டெவலப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க.
Programming languages to develop software to computers and smartphones are available only in English. நம்ம நார்மலா வந்து இங்கிலீஷ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இப்போ வந்து புதுசா என்ன பண்றாங்கன்னா ட்ரை பண்றாங்க. அதுல வந்து based on Python program, Python next year 12th படிக்க போறோம். அத பைத்தான்ல வந்து இந்த தமிழ்ல வந்து ப்ரோக்ராமிங் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அத வந்து எழில் டிசைன் பண்ணிருக்காங்க. இப்போ எழில் அதான் வந்து எழில் தமிழ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணதுன்னா எழில்ங்கிறதா வந்து தமிழ்ல டெவலப் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பைத்தான் லாங்குவேஜை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தமிழ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நார்மலா வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லினக்ஸ் எல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி தமிழ் யூஸ் பண்றதுக்காக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்றாங்க. An operating system is needed to access electronic systems such as computer and smartphone. The computer software, computer smartphone வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு முக்கியமான தேவையானது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம். All operating systems used in computers and smartphones offered environment தமிழ். எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்விரான்மெண்ட்டுமே தமிழுக்கு வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுது. எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணுது. லினக்ஸா இருக்கலாம், யுனிக்ஸா இருக்கலாம், விண்டோஸா இருக்கலாம், எல்லாமே வந்து தமிழ் வந்து சப்போர்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து TSCII தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இது வந்து நம்ம கம்ப்யூட்டர் நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே படிச்சிருக்கோம். கம்ப்யூட்டர் வந்து எந்த ஒரு இன்புட்டையும் வந்து அது புரிஞ்சுக்கிற லாங்குவேஜ்ல கொடுக்கணும், மெஷின் லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும்னு படிச்சிருக்கோம். அதே மாதிரி தமிழ் லாங்குவேஜை வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ற கோட் தான் வந்து தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி 1 மார்க்ல கேட்பாங்க, 2 மார்க்ல TSCIனா என்ன, வாட் இஸ் TSCIன்னு கேட்குறாங்க. தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். கம்ப்யூட்டர் யூஸ் ASCII ASCII code encoding system to handle data. நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்ல படிச்சோம். நார்மலா வந்து கம்ப்யூட்டர்ஸ் வந்து ASCII கோட் தான் வந்து கன்வெர்ட் பண்றதுக்கு கோடிங் யூஸ் பண்றாங்க. அது வந்து only handle English. The ASCII encoding system is applicable only for handling English language. அது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜை மட்டும் தான் ஹேண்டில் பண்ணும். நம்ம தமிழ் லாங்குவேஜை ஹேண்டில் பண்றதுக்காக டெவலப் பண்ணதான் வந்து TSCII தமிழ் ஸ்கிரிப்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். இது வந்து first coding system to handle our Tamil language in our analysis of an encoding scheme that is easily handled in electronic devices including non-English computers. இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லாத கம்ப்யூட்டர்ல கூட நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த TSCII யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைசேஷன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் டு டெவலப் தமிழ். தமிழ் லாங்குவேஜை டெவலப் பண்றதுக்கும் ஆர்கனைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற எதெல்லாம் எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க அதான் என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, தமிழ் லாங்குவேஜ் கவுன்சில் சிங்கப்பூர், மதுரை ப்ராஜெக்ட், தமிழ் விக்கிபீடியா, இதெல்லாமே வந்து தமிழ் மொழியை வளர்க்கறதுக்காக வந்து ஆன்லைன்ல யூஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸ். இதோட இந்த லெசன் முடிஞ்சிச்சு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் எத்திக்ஸ் பார்த்தோம். அதுல வந்து சைஃபர் கிரைம்ஸ் பத்தி பார்த்தோம், சைஃபர் அட்டாக்ஸ். இந்த ரெண்டுமே வந்து 5 மார்க்ஸ். இது ஒன்னா எதுனாலும் 2 மார்க்ஸ்ல கேட்கலாம். அப்புறம் வந்து 1 மார்க்ஸ்ல வந்து தமிழ் கீபோர்ட் லேஅவுட்ஸ், ப்ரோக்ராமிங் ஃபர்ஸ்ட் உருவாக்கின ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எழில். அப்புறம் இது எல்லாமே வந்து இந்த TSCII இது வந்து 2 மார்க்ல கேட்பாங்க. எக்ஸ்பேண்ட் TSCII அண்ட் எக்ஸ்பிளைன். இதோட 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடம் முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.